டயபெட்டிஸ்னா அதிக சர்க்கரை அளவு இருக்கிற நோயின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அது உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கனையும் டேமேஜ் பண்ற நோய். வணக்கம், டாக்டர் அருண்குமார், முத்தாண்டிக்குப்பம். அதிக சர்க்கரை அளவுனால இரத்த குழாய்கள் ஸ்லோவா பாதிக்கும், பிளட் ஃப்ளோ ஸ்மூத்தா இருக்காது, நரம்புகளும் பாதிக்க ஆரம்பிக்கும். இதுல ஆரம்பத்துல காலில் உணர்ச்சி இருக்கும், காயங்கள் வந்தா கூட சீக்கிரம் ஆறும், கண் பார்வை நல்லா தெரியும். ஆனா டேமேஜ் உள்ளுக்குள்ள சைலண்டா சேர்ந்துக்கிட்டே போகும். பல வருஷம் கழிச்சு கண் பார்வையில பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, கால் பிரச்சனைன்னு எல்லாமே சேர்ந்து வெளியே வர ஆரம்பிக்கும். வெறும் சுகர் டேப்லெட் போடுறது மட்டும் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் கிடையவே கிடையாது. சுகரை நார்மலா வச்சுக்கிட்டாலும் உள்ள இருக்கிற டேமேஜ்களை கண்ட்ரோல் பண்றது தான் டயபெட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட். அதனாலதான் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு மானிட்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்கரை டெஸ்ட் மாதிரியே நரம்புக்கான டெஸ்ட், கொலஸ்ட்ரால் டெஸ்ட், கண் டெஸ்ட்னு தேவையான எசென்சியல் டெஸ்ட் எல்லாமே அப்பப்போ கரெக்டாக செய்யணும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலோட மருந்தையும் கரெக்டாக போட்டு நீண்ட நாள் எந்த பாதிப்பும் பின்விளைவும் இல்லாமல் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ எனக்கு இப்போ தொந்தரவு இல்லை, ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துப்போம், காம்ப்ளிகேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல, அந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.